மக்களை நான் உங்க ஜப்பார் பாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர் கிரேவி தயார் பண்ண போறோம். இந்த மாஸ்டர் கிரேவியை வச்சு ஒரு 40 விதமான கிரேவிஸை வந்து நம்ம வந்து 5 நிமிஷத்துல ரெடி பண்ணலாம். இது வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது, ரொம்ப சிம்பிளானதும். நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 1.25 கிலோ வெங்காயத்தை நான் வந்து உரிச்சு வச்சிருக்கேன். இதை வந்து அரைச்சி வாங்க போறோம். இதோட சேர்த்து என்ன அரைக்க போறோம் அப்படின்னா, கொத்தமல்லி 75 கிராம், புதினா 75 கிராம், வெங்காயம் 1.25 கிலோ வெயிட் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து பீஸ் கணக்குல உங்களுக்கு கணக்கு சொல்ல முடியாது, சரிங்களா? இப்போ நீங்க யோசிக்கலாம், இப்போ கொத்தமல்லி புதினா வந்து 75 கிராம் 75 கிராம்னா எப்படி வாஷ் பண்ணிட்டா கட் பண்ணிட்டா அப்படின்னு நினைச்சா இல்ல. நம்ம வந்து அப்படியே அந்த கட் இருக்கும் இல்லையா, அப்படியே எடுத்து வெயிட் போட்டு 75 கிராம் வெட்டிக்கலாம். இல்ல உங்களுக்கு வெயிட் மிஷின் உங்ககிட்ட இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, சரியா? நான் இப்போ இந்த பாத்திரத்துல மல்லி புதினாவை சேர்த்துறேன். இந்த மல்லி புதினா போட்டுட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிராம் பச்சை மிளகாய் காம்பு கிள்ளி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 5லேருந்து 6 காம்பு கருவேப்பிலை. இப்போ இந்த கருவேப்பிலை இலை பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருந்தால் அதனால நான் ஒரு 6 போட்டேன். சின்ன சின்னதாக இருந்தால் ஒரு 10 12 போட்டுக்கோங்க. அது வந்து ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இந்த மாஸ்டர் கிரேவி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியனில் ரொம்ப ஃபேமஸ். பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸானது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மாஸ்டர், ஒரு 65-70 வயசான மாஸ்டர் என்னுடைய நண்பருக்கு கற்றுக் கொடுத்து, அவர் எனக்கு வந்து இந்த ரெசிபி வந்து அவரை விட முடிஞ்சிடக்கூடாது, அதை தாண்டி என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேராகவே வந்து கற்றுக் கொடுத்துட்டு போனார். இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 100 கிராம் தக்காளி நாலாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். ஜாரில் போட்டு அரைக்கும் போது முதல்ல வெங்காயத்தை போட்டுருங்க கட் பண்ணி, அப்போ தான் நல்லா அரையும். நம்ம எடுத்த உடனே மல்லி புதினாவை போட்டுட்டு மேலே வெங்காயம் போட்டால் வெயிட் விழுந்தால் அது கீழே வந்து தக்கமாக இருக்கும் இல்லையா, அரையாது, சுற்றிக்கிட்டே இருக்கும் பிளேடு. அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை மொத்தமாக எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி வாங்கிடலாம். ஆனால் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்மளுடைய மசாலா அரைச்சி வந்துருச்சு, ஓரமாக வச்சுருவோம். இப்போ அடுப்பை பற்ற வேண்டிய வேலை வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் லேசாக கொதிச்சிருச்சு. இப்போ இந்த மசாலாவை ஊற்றுறேன். இப்போ இந்த மசாலாவை எவ்வளோ நேரம் இந்த ஆயிலில் வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா இதில் வந்து வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் போடலாம். இப்போ நான் கடாயில் வச்சு பண்ணுறேன் இல்லையா, எப்போவுமே வந்து இந்த மாதிரி மசாலாக்கள்லாம் வந்து அயனில் வச்சு பண்ணும்போது இரும்பில் நல்லாயிருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இல்லை அயன் கடாய், இல்லை அயன் பாத்திரம் இல்லைன்னா நம்ம வந்து அலுமினியம் பாத்திரத்தில் கூட இதை வந்து செஞ்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நம்ம அந்த அரைச்ச மசாலாவை ஆயிலில் போட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷமாக கிண்டிட்டு இருக்கேன். தண்ணியெலாம் சுண்டிருச்சு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி கொண்டு வரணும் நம்ம. அப்போ தான் அந்த தண்ணி, வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியோட தன்மை போனால் தான் நம்ம காலையில் செஞ்சாலும் நைட்டு வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டர் வர 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 எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லைனா என்ன ஆகும்னா, டைம் ஆக ஆக அதில் தண்ணி, அந்த வெங்காயத்தில் தண்ணி இருந்ததுன்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இஞ்சி 100 கிராம், பூண்டு 50 கிராம், இது ரெண்டையும் வெயிட் போட்டு வாஷ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் தனித்தனியாக. இதையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டை இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, எல்லாமே 20 கிராம்ஸ், சில ஐட்டம்ஸ் மட்டும் 25 கிராம், அதை நான் சொல்கிறேன். கரம் மசாலா பவுடர் 20 கிராம் சேர்த்தேன். மஞ்சள் தூள் ஒரு 20 கிராம் சேர்க்குறேன். மிளகாய் தூள் ஒரு 20 கிராம் சேர்க்குறேன். மல்லித்தூள் 25 கிராம் சேர்க்குறேன். இந்த மசாலா மொத்தம் 4 மசாலா ஆட் பண்ணியாச்சு. சர்க்கரை 10 கிராம், சால்ட்டு 20 கிராம், மொத்தமாக ஒரு மிக்சிங்கு. அவ்வளோதான். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்ப்போம். தண்ணியோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர். இதை வந்து நம்ம ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வைப்போம். இது வந்து நம்ம மசாலா போட்டது என்னவோ சிம்பிளான மசாலாஸ் தான், எல்லாமே நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற மசாலா தான். ஆனால் நம்ம இதை கொதிக்க விடுறோம் பார்த்தீங்களா, அதுதான். நான் வந்து வெங்காயம் 15 நிமிஷம் சொன்னேன், அதில் தண்ணி இருந்துக்கிட்டே இருந்தது. சில ஆனியனில் வந்து தண்ணி அதிகமாக இருக்கும், சில இதில் கம்மியாக இருக்கும். நான் பரவாயில்ல, டைம் ஆனாலும் ஒரு 20 நிமிஷம் நான் அதில் வதக்கிட்டே இருந்தேன். ஆனால் இதுக்கு இப்போ வந்து தண்ணி சுண்டிருச்சு, இது வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி. இப்போ நம்ம வந்து அடிஷ்னலாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விடுவோம், சரிங்களா? இதில் தண்ணி ஊற்றும் போது ஃப்ளேம் ஹையில் தான் வச்சுருந்தேன். ஹையில் வைக்கும்போது கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும், சரியா? இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு 20 நிமிஷம் கிண்டணும்னா அடி பிடிச்சிடும், தண்ணி எல்லாமே சுண்டி போயிடும், ரொம்ப திக்காக வந்துடும். அந்த மாதிரி திக்காக வரக்கூடாது கிரேவி. இப்போ நான் ஃப்ளேமு மீடியமுக்கு கொண்டு வந்துடுறேன். அவ்வளோதான். இது பாட்டு கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான்.
இப்போ பாருங்க, ஒரு 20 நிமிஷமா எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க. அப்படியே கையில் போட்டால் பொத்துரும் போல இருக்கு, அப்படி இருக்கு. ஓகே, இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, முந்திரி அரைச்சி வச்சுருக்கேன் 150 கிராம். இப்போ இதில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி இந்த முந்திரியில் அப்படியே இந்த பாத்திரத்தை கழுவி ஊற்றிடுவேன். முந்திரியை ஃபுல்லாக ஒரு மிக்சிங்க பாருங்கள், கலர் அப்படியே மாறும். டார்க்காக இருந்தது நல்லா இந்த கிரேவி கலரில் மாறும் பாருங்கள். இப்போ முந்திரியை சேர்த்தேன், ஃப்ளேம் கொஞ்சம் ஹை கொடுக்குறேன். ஏன்னா இப்போ தண்ணி முந்திரி சேர்த்தோம், அது ஆறி போயிருக்கும். ஹை கொடுத்துட்டு கொதி ஆரம்பிக்கும் போது மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதே 15லேருந்து 20 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், இந்த முந்திரியும் நல்லா அதில் போயிட்டு வெந்து எல்லாம் மிக்சிங் ஆகிடும். பார்த்தீங்களா, நம்ம போட்ட முந்திரி எல்லாமே மிக்ஸ் ஆகி அப்படியே அந்த க்ரீன் கலரில் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு 15-20 நிமிஷமாக கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இதில் லைட்டாக எண்ணெய் திரிஞ்சு வரும்போது நம்ம அணைச்சிடலாம். இப்போ இந்த கலரில் நம்ம வந்து ஏன் கொண்டு வரோம் இந்த மாஸ்டர் கிரேவின்னா, ஃபஸ்ட்டு இது மெயினாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து கடாய் சிக்கனுக்கு யூஸ் பண்ணுவோம். கடாய் சிக்கன் வந்து உங்களுக்கு வந்து டார்க்காக வரணும். நம்ம இதில் பெப்பர் போட்டு அந்த கசூரி மேத்தி செஞ்சு வரும்போது இந்த டார்க் கலரில் வரும். அதுக்கு அடுத்தது வந்து இதில் வந்து நம்ம இந்த பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கனு, பட்டர் மட்டனு, பட்டர் எக் கிரேவி இது பண்ணலாம். அப்புறம் செட்டிநாடில் ஒரு 4 கிரேவிங்க பண்ணலாம். அப்புறம் வந்து ஜிஞ்சரில் ஒரு 4 டைப் ஆஃப் கிரேவி பண்ணலாம். கார்லிக்கில் ஒரு 4 டைப் ஆஃப், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் மாஸ்டர் கிரேவியை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த கிரேவிங்களை வச்சு அடுத்த வர வீடியோவில் நான் என்ன பண்ணுவேன்னா, 4 கிரேவிங்களை சிம்பிளாக ஒரு 3 மினிட்ஸ் to 5 மினிட்ஸில் வந்து எப்படி ஒரு கிரேவி செஞ்சு கஸ்டமர் ஆர்டர் பண்ணும்போது நம்ம செஞ்சு டக்குன்னு போர்ஷனில் போட்டு கொடுக்குறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் நான் இமேஜில் பார்க்கலாம். இப்போது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ வர கஸ்டமருக்கு என்ன ஆகும், இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் நம்மளுக்கு வந்து இத்தனை டைப் ஆஃப் கிரேவி இருக்குது. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 டைப் ஆஃப் கிரேவி இருக்குது. கோலா உருண்டை இருக்குது, தந்தூரி இருக்குது, நான் இருக்குது. இப்போ நைட்டில் வந்து மக்கள் வந்து நிறைய விரும்புறது என்னன்னா டிஃபன் தான். முட்டை தோசை இருக்கா கேட்குறாங்க, தோசை, பரோட்டா இருக்கா, நூல் பரோட்டா இருக்கா, நான் இருக்கா, பட்டர் சிக்கன் இருக்கா, கடாய் சிக்கன் இருக்கா, இதுதான் கேட்குறாங்க. பிரியாணிலாம் எப்போ எடுப்படும், லஞ்சில் தான் எடுப்படும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா இதெல்லாமே ஒன்றொன்னா ஆட் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். நான் ஆட் பண்ணதை மற்றவங்களுக்கும் சொல்லி ஸோ அவங்களும் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் சேல் பண்ணணும் அப்படின்ற ஆசை. வீட்டில் இன்கேஸ் நீங்கள் செய்கிறீங்கன்னா நம்ம நிறைய போட்டிருக்கோம். கடாய் சிக்கன் லோ குவான்டிட்டியில், அப்புறம் அந்த பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் சிக்கனு, இதெல்லாம் வந்து நம்மளுடைய சேனலில் நீங்கள் போயிட்டு பார்த்து வீட்டில் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இது பாருங்கள், சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த திக்னஸில் எண்ணெயும் பாருங்கள் லைட்டாக அப்படியே விடுது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பை அணைச்சிருவோம். இப்போ நம்ம போட்ட எஃபோர்ட் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு எஃபோர்ட் போட்டிருக்கோம். ஏன் போட்டோம் அப்படின்னா, ஒரு உணவு நம்ம தயார் பண்ணும்போது வெங்காயம் தாளித்து தக்காளி போட்டு எல்லா மசாலாவும் போட்டு செஞ்சு இறக்குறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் இல்லையா. இப்போ கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு வந்து நம்ம 1 மணி நேரம் டைம் எடுத்துக்க முடியாது. சரி இல்லைப்பா, கஸ்டமர் வரதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு வச்சிடணும் அப்படின்னா, கடாய் சிக்கனே நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 கிலோ செஞ்சு வைக்கணும். பட்டர் சிக்கன் ஒரு 2 கிலோ செஞ்சு வைக்கணும். கஸ்டமர் வரலன்னு வச்சுக்கோங்க, மிச்சம். இந்த மாதிரி மிச்சமாகாமல் வேஸ்ட் ஆகாமல் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னா அதுக்கு கரெக்டான ஒரு இந்த மாஸ்டர் கிரேவி தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் 1.25 கிலோவில் காமிச்சிருக்கேன். நீங்கள் 2.5 கிலோ பண்ணிக்கலாம், 5 கிலோ பண்ணிக்கலாம், 10 கிலோ பண்ணிக்கலாம். நான் என் ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ பண்ணுவேன்னா 12.5 கிலோ ஆனியன் வச்சு பண்ணுவேன். எனக்கு நைட் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். சில டைமில் வந்து பத்தாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுவேன்னா ஒரு 1.25 கிலோ 2.5 கிலோ நான் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி மாஸ்டர் கிரேவி வச்சு வந்து கேட்குற கஸ்டமருங்களுக்கு டக்குன்னு போட்டு கொடுப்போம். அடுத்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா இதோடைய கிரேவி இதை வச்சு எப்படி கிரேவி செய்கிறதுன்னு சொல்லிட்டு 4 கிரேவி அடுத்த வீடியோவில் காமிச்சிட்டே இருக்க போகிறேன். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, மிஸ் பண்ணாதீங்க.